ஹலோ ட்ரேடர்ஸ், இன்றைக்கி 13th February. இது நிஃப்டியோட 5 minute சார்ட். இதோட அனாலிசிஸ் பற்றி பார்ப்போம். ஸோ நேற்று நம்ம பார்த்தது மார்க்கெட் ஒரு பேர் சேனலில் க்ளோஸ் ஆகிருந்தது. ஓகே, ஸோ இதை நம்ம நேற்று வீடியோவில் பார்த்தோம். ஒரு பேர் சேனலில் க்ளோஸ் ஆகிருந்தது. ஸோ இன்றைக்கி ஓப்பன் ப்ரைஸ் கரெக்டாக இந்த பேர் சேனலுடைய ரெசிஸ்டன்ஸில் ஓப்பன் ஆகிருக்கு. ஓகே, ஸோ ஓப்பன் ப்ரைஸ் அட் ரெசிஸ்டன்ஸ். ஸோ இங்கேருந்து ஒரு சின்ன டவுன் ட்ரெண்ட் பேர்ஸ் வந்து இந்த பேர் சேனலில் அப்படியே கண்டினியூ பண்ண ட்ரை பண்ணுறாங்க. இந்த ஃபர்ஸ்ட் 3 candles till 9:25. ஆனால் இந்த இடத்துல வந்த பேர் மூமெண்ட்டை பாருங்கள். இந்த ஃபர்ஸ்ட் கேண்டலையும் பாருங்கள், 9:15, 9:20. இந்த 2 கேண்டலுமே ப்ரைஸ் கீழே விழும்போது புல்ஸ் அதை பை பண்ணியிருக்காங்க. அது நமக்கு இந்த லாங் விக்கில் தெரியுது. ஓகே, ஸோ இதுக்கப்புறமா இந்த பேர் சேனலுடைய இந்த சப்போர்ட் லைனில் புல்ஸ் ஹோல்ட் பண்ணுறாங்க. அது வந்து எஸ்டர்டேஸ் லோவும் கரெக்டாக கோயின்சைட் ஆகுது. ஓகே, ஸோ இப்போ இங்கேருந்து புல்ஸ் என்ன பண்ணுறாங்க அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி பார்க்கணும். ஸோ புல்ஸ் இங்கேருந்து ஒரு அப் மூமெண்ட் கொடுக்குறாங்க. இங்கே ஒரு ஹையர் லோ டபுள் பாட்டம். ஃபர்ஸ்ட் பாட்டம் வந்து 9:30, செகண்ட் பாட்டம் 9:50. ஸோ இந்த இடத்துல மிட் பாயிண்ட்ஸ் 9:35, 9:40 கேண்டிலில் மிட் பாயிண்ட். இந்த மிட் பாயிண்ட்டையும் பிரேக் பண்ணி ப்ரைஸ் மேலே போயிடுச்சு. ஓகே, ஸோ இந்த இடத்துல ஒரு குரூஷியலான ப்ரைஸ் ஆக்ஷன் என்னென்னா, நம்ம எஸ்டர்டேஸ் பேட்டர்னையும் நம்ம சேர்த்து பார்த்தோம் அப்படின்னா, இது வந்து ஒரு பேர் சேனலுடைய பிரேக் அவுட்ஸ். இந்த பிரேக் அவுட் ஆன கேண்டிலும் ஒரு ஸ்ட்ராங் கேண்டில். எப்படி ஸ்ட்ராங் கேண்டில்னால், மேலே வந்து ஒரு பெரிய விக் இல்லை. ஓகே, ஸோ அதுக்கப்புறம் வந்த 10 o'clock கேண்டிலும் கரெக்டாக இந்த பேர் சேனலை ரீடச் பண்ணி நிற்கிது. ஸோ அப்படி இல்லாமல் நீங்கள் ப்ரீவியஸ் டே பேட்டர்னை பார்க்காம பார்த்தாலும் இது வந்து ஒரு ரேஞ்ச் பிரேக் அவுட்ஸ். அதாவது இந்த இன்ட்ராடேயில் ஃபார்ம் ஆன இந்த ரேஞ்ச் 21,574 to 21,664, which is 90 points. அப்போ நம்ம என்ன பண்ணணும், 90 + 21,664 ஆட் பண்ணோன்னா 21,754. ஓகே, ஸோ அப்போ இதுதான் நம்மளுடைய டார்கெட் லைன். ஓகே, ஸோ இந்த இடத்துல ஒரு பிரேக் அவுட்டுக்கு அப்புறமாவும் நம்ம என்ட்ரி போடலாம். இல்லைன்னா இந்த லெவல், இந்த ஓப்பன் ப்ரைஸை ரீடச் பண்ணவும் நம்ம வெயிட் பண்ணலாம். ஓகே, ஸோ இப்போது யூஸ்வலாக இந்த இடத்துலையோ அல்லது இந்த ஓப்பன் ப்ரைஸில் ரீடச் நடக்கும். ஆனால் இந்த இடத்துல ரீடச் நடந்த இடத்த பாருங்கள், இங்கேருந்து ஒரு ஹையாக நடந்திருக்கு. ஓகே, ஸோ இது சைன்ஸ் ஆஃப் அக்ரஸிவ் புல்ஸ். ஸோ இந்த இடத்துல ஒரு மைக்ரோ டபுள் பாட்டம் 10:25, 10:40. இதை நம்ம அப்படியே ஜூம் இன் பண்ணி பார்த்தோன்னா, இங்கே ஃபார்ம் ஆன ஒரு ஹையர் லோ டபுள் பாட்டம் மாதிரியே இந்த இடத்துல நீங்கள் கேண்டலோட பாடியை மட்டும் பார்த்தீங்கன்னா ஒரு ஹையர் லோ டபுள் பாட்டம். இந்த ரெட் கேண்டில் தான் இந்த மிட் பாயிண்ட்டும் பிரேக் ஆகி மேலே போயிருக்கு. ஸோ இதுவும் வந்து ஒரு ஹை ப்ராபபிலிட்டி ஸ்கேல்ப். ஏன் அப்படின்னா, ஒரு பேர் சேனல் பிரேக் ஆனதுக்கு அப்புறமா வரக்கூடிய ரீடெஸ்ட் ஓப்பன் ப்ரைஸில் இருந்து கொஞ்சம் ஹையாக ஃபார்ம் ஆகி ஒரு சின்ன டபுள் பாட்டம் ஃபார்ம் ஆகி அதோட மிட் பாயிண்ட்டும் ரீடெஸ்ட்டும் பாஸ் ஆகிடுச்சு. இந்த மாதிரி கன்சிக்யூட்டிவாக புல்ஸ் ஜெயிஸ்டே வரும்போது வித் ட்ரெண்ட் என்ட்ரி அப்படிங்கிறது ஒரு ஹை ப்ராபபிலிட்டி என்ட்ரி. ஓகே, ஸோ இதுக்கப்புறமா இந்த இடத்துல ஒரு ஸ்கேல்பில் இருந்து டார்கெட் 21,754. ஸோ இந்த இடம் நமக்கு ஒரு நல்ல என்ட்ரி பாயிண்ட்டாக இருக்கும். இந்த இடத்துலையும் என்ட்ரி போடலாம். ப்ளஸ் இது ஒரு அடிஷ்னல் ஸ்கேல்ப் என்ட்ரி. ஓகே, ஸோ இதுக்கப்புறமா டார்கெட் ரீச் ஆனதுக்கப்புறம், ஸோ இந்த டார்கெட் அப்படிங்கிறதும் ஒரு பேர் சேனலுடைய ஸ்டார்டிங் பாயிண்ட். இந்த பேட்டர்ன் படி பார்த்தா ஒரு சேனல் பிரேக் ஆனதுக்கப்புறம் அந்த சேனலுடைய ஸ்டார்ட்டை ரீடச் பண்ணும். ஓகே, ஸோ இதுக்கப்புறமா பேர்ஸ் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்க்கணும். ஸோ இந்த இடத்துல ஒரு ஃபால்ஸ் பிரேக் அவுட் ஆகி ப்ரைஸ் கீழே வருது. ஓகே, ஸோ இந்த இடத்த நல்லா கவனிங்க.
இங்கே ஓப்பன் ப்ரைஸை ரீடெஸ்ட் பண்ணும்போது ஒரு ஃபால்ஸ் பிரேக் அவுட்ஸ் கீழே வந்து ரீடெஸ்ட் பண்ணுற மாதிரி ஓப்பன் ப்ரைஸ் கீழே பிரேக் ஆன மாதிரி மேலே போயிருக்கு. இது ஏன் அப்படின்னா, எப்போவுமே ப்ரைஸ் கீழே வரும்போது நம்ம ஒரே ஒரு லெவலில் மட்டும் பார்க்கக்கூடாது. அதே இடத்துல வேறு ஏதாவது க்ரூஷியல் லெவல் இருக்கா அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். ஸோ இந்த இடத்துல இருந்த லெவல் என்ன அப்படின்னா, இந்த பேர் சேனலுடைய லைன்ஸ் இங்கே பாருங்கள், 1 2 3 இப்படி மேக்ஸிமம் டச் பாயிண்ட்ஸ் அதிகமாக இருக்குது அப்படின்னா அந்த இடத்த ப்ரைஸ் ரீடெஸ்ட் பண்ண வரும். அதே மாதிரி இந்த இடத்த ரீடெஸ்ட் பண்ணியிருக்கு. ஸோ இந்த ரீடெஸ்ட்டு இங்கே நடக்கும்னு சில சமயம் நடக்கும். ஆனால் இன்றைக்கி ஃபஸ்ட் டைம் நடக்கலை, செகண்ட் டைம் வரும்போது நடந்திருக்கு. இங்கே பாருங்கள், 1 2 and 3. ஓகே, ஸோ ஒரு சின்ன ட்ரிப்பிள் பாட்டம் ரீடெஸ்ட் பண்ணி ப்ரைஸ் மேலே போயிருக்கு. இந்த இடத்துல ஓப்பன் ப்ரைஸும் கிளியர், இந்த ரீடெஸ்ட்டும் கிளியராக இருக்குது. ஓகே, ஸோ நீங்கள் சின்னதாக ஒரு ஸ்கேல்பர்ஸ் இருந்தீங்கன்னா இங்கேயும் ஒரு சின்ன ட்ரெண்ட் லைன் பிரேக் நடந்திருக்கு. ஓகே, ஸோ இப்போ 1255 எல்லாமே கிளியர். இங்கே சேனல் ரீடெஸ்ட் நடந்துருச்சு, ஓப்பன் ப்ரைஸுக்கு மேலே வந்துருச்சு. இந்த இடத்துல என்ட்ரி போடலாமா அப்படின்னா போடக்கூடாது. ஏன்னா ஒரு டவுன் ட்ரெண்டுக்கு அப்புறமா நம்ம லாங் போகிறோம் அப்படின்னா அந்த டவுன் ட்ரெண்டோடைய ட்ரெண்ட் லைன் பிரேக் ஆகிருக்கணும். இங்கே பாருங்கள், 1115 ஒரு டவுன் மூவ், 1155 இந்த ரெண்டு டவுன் மூவையும் கனெக்ட் பண்ணிங்கன்னா அட் 1255 கரெக்டாக இந்த ட்ரெண்ட் லைனில் வந்து ப்ரைஸ் நிற்கிது. ஸோ இந்த மாதிரி இடத்துல எப்போவுமே நம்ம என்ட்ரி போடக்கூடாது. ஸோ இன்றைக்கி இந்த ட்ரெண்ட் லைன் மேலே போயிடுச்சு, ஆனால் இன்னொரு நாள் வேறு ஏதாவது நாள் இந்த ட்ரெண்ட் லைனில் பட்டு ப்ரைஸ் கீழே விழுந்துருக்கலாம். ஓகே, ஸோ இந்த ட்ரெண்ட் லைன் பிரேக் ஆனதுக்கு அப்புறமா இந்த இடத்துல நம்ம என்ட்ரி போடுறது சேஃப் அட் 1320. ஓகே, ஸோ இதுவும் ஒரு ஹை ப்ராபபிலிட்டி லாங் என்ட்ரி. டார்கெட் இதுதான் 21,754. ஸோ இந்த இன்ட்ராடேயில் இந்த ரேஞ்ச் இங்கே இருக்கிறதுனால இந்த இடத்துல பேர்ஸ் வருவாங்க. இதுக்கு மேலே பிரேக் ஆச்சுன்னா நமக்கு இன்னொரு பேட்டர்ன், எஸ்டர்டேஸ் லோ கீழே பிரேக் பண்ண முடியலன்னா மேலே டச் பண்ண வரும். ஆனால் இந்த இடத்துல புல்ஸால் தாண்ட முடியல. அப்படி ஒரு வேளை இந்த இடம் மேலே போயிருந்தால் நம்ம இந்த இடத்த எஸ்டர்டேஸ் ஹை 21,823 டார்கெட்டாக வச்சு லாங் போயிருக்கலாம். ஓகே, ஸோ மறுபடியும் இந்த இடத்துல ஒரு சின்ன சேனலில் முடிஞ்சிருக்கு, சின்ன ரேஞ்சில் முடிஞ்சிருக்கு. ஓகே, ஸோ இந்த மாதிரி சின்ன ரேஞ்சில் நம்ம எப்போவுமே என்ட்ரி எடுக்கக்கூடாது. ஓகே, ஸோ இதுதான் நிஃப்டியில் இன்ட்ராடே ப்ரைஸ் ஆக்ஷன். ஸோ எப்போவுமே நம்ம பார்த்துருக்கோம், ஒரு பேட்டர்ன் இன்ட்ராடே பேட்டர்ன் சார்ட் பேட்டர்ன் வருது அப்படின்னா அது ஆல்ரெடி வந்த என்றைக்காவது ஒரு சார்ட் பேட்டர்னுடைய ரிப்பீட்டாக தான் இருக்கும். ஸோ அப்படி இன்றைக்கி வந்த இந்த பேட்டர்ன் 16th மார்ச் வந்த கிட்டத்தட்ட அதே பேட்டர்ன் தான் இன்றைக்கி வந்திருக்கு. ஸோ இந்த லெஃப்ட் சைடில் இருக்கிறத பாருங்கள், இன்றைக்கி வந்த பேட்டர்ன் 13th Feb, இது 16th March 2023. ஸோ ரெண்டு டேலையுமே என்ன நடந்திருக்குன்னு பாருங்கள். டே ஸ்டார்ட் ஆகும்போது ஒரு டபுள் பாட்டம் பிரேக் அவுட் ஆகி ப்ரைஸ் மேலே போயிருக்கு, ஒரு ரெசிஸ்டன்ஸ். அதுக்கப்புறமா ப்ரைஸ் கீழே வந்து அந்த மிட் பாயிண்ட்டை டபுள் பாட்டமுடைய மிட் பாயிண்ட்டை ரீடெஸ்ட் பண்ணி அதே ரெசிஸ்டன்ஸில் அப்படியே க்ளோஸ் ஆயிருக்கு. ஸோ இதே தான் 16th மார்ச்சும் நடந்திருக்கு பாருங்கள். ஒரு டபுள் பாட்டமில் ஓப்பன் ஆகி ப்ரைஸ் மேலே போயிருக்கு, இந்த வித்துக்கு ஈக்குவலாக ரீச் ஆனதுக்கு அப்புறமா இந்த மிட் பாயிண்ட்டை ரீடெஸ்ட் பண்ண வந்திருக்கு, மறுபடியும் அதே ரெசிஸ்டன்ஸை டச் பண்ணி ப்ரைஸ் அப்படியே ஸ்டாப் ஆகிருக்கு. ஓகே, ஸோ இந்த மாதிரி பேட்டர்ன் நீங்கள் ஆல்ரெடி நிறைய தடவை பார்த்துருந்தீங்க அப்படின்னா இந்த டபுள் பாட்டம் ஃபார்ம் ஆன உடனே இதுக்கு கீழே உள்ள ஆப்ஷன்ஸை செல் பண்ணலாம் ஃபார் ஆப்ஷன் செல்லர்ஸ். ஏன்னா இந்த இடத்துக்கு கீழே ப்ரைஸ் வர்றது ஒரு லோ ப்ராபபிலிட்டி, அதனால் ஆப்ஷன் செல்லர்ஸ் வந்து இருந்தீங்கன்னா இதுக்கு கீழே உள்ள ஆப்ஷன்ஸை செல் பண்ணலாம். ஓகே, ஸோ இந்த பேட்டர்னை நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. ஸோ டபுள் பாட்டம் வந்ததுக்கு அப்புறமே நம்ம செல் பண்ணிடலாமா
அப்படின்னா நமக்கு ஸ்டாப் லாஸ் வந்து இந்த மிட் பாயிண்ட்டை கவனமாக வாட்ச் பண்ணணும். சப்போஸ் அந்த மிட் பாயிண்ட்டு கீழே போயிடுச்சு அப்படின்னா இந்த பேட்டர்ன் சேஞ்ச் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஓகே, ஸோ இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. நன்றி.